ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஹேர் ப்ரஷ் பத்தி தான் பார்க்க போறோம். ஹேர் ஸ்ட்ரைட்னிங் ப்ரஷ். என்னுடைய சேனல்ல வந்து ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு தெரியும். நான் வந்து அகாரோல இருந்து ஒரு ஹேர் ட்ரையர் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இன்னைக்கு வந்து நான் அர்பன் யோகால இருந்து ஸ்ட்ரைட்னிங் ப்ரஷ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுதான் வந்து என்னுடைய ரிசல்ட். சூப்பரா இருக்குது. என்னுடைய இது ரொம்ப ஃப்ரிஸி ஹேர், அதாவது கேர்லி ஹேர். அதை நம்ம வந்து கோம் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரிஸி ஹேர் ஆயிடும். சோ அது வந்து இவ்வளவு அழகா நான் வந்து ஸ்ட்ரைட்டிங் பண்ணிருக்கிறேன் இந்த ஒரு ப்ரஷ் வச்சுதான். பேக்கேஜிங் எல்லாமே வந்து சூப்பரா கொடுத்துருக்காங்க. மேல ஒரு பாக்ஸ், அது கீழே இப்படி ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் சூப்பரா இருக்குது. மேக் மீ போல்ட் பை அர்பன் யோகா. ஸோ இது வந்து ஓபன் பண்ணோம் அப்படின்னா இப்படி கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்குதுல அந்த பேக்கேஜிங். அந்த பிளாக் கலர் வந்து ரொம்ப கிளாஸா இருக்குது. ஸோ இதுதான் அந்த ப்ரஷ். இது வந்து நமக்கு 360 டிகிரில வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ இப்படிதான் இருக்குது. இதுல வந்து ரெண்டு மோட் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து ஆஃப், இன்னொன்னு ஆன் பண்ணா ஃபர்ஸ்ட் மோட்ல இருக்கும். மேலதல்ல செகண்ட் மோட், மீடியம் ஹீட், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்ல ஹீட். ஸோ இந்த 3 மோட் இருக்குது. இதுல வந்து சவுண்ட் எதுவும் கிடையாது. ஸ்ட்ரைட்னிங் ப்ரஷ் அப்படின்றனால சவுண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ நான் எப்படி இவ்வளவு அழகா ஸ்ட்ரைட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து எப்படி ஸ்ட்ரைட்னிங் பண்ற செக்ஷன் எடுத்து எப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரா எப்படி பண்றேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து டேங்கிள்ஸ் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுவும் பிரஷ் தானே, அதுல பண்ணா நம்மளுக்கு டேங்கிள்ஸ் ரிமூவ் ஆயிடும் அப்படி கிடையாது. அது வந்து ப்ராப்பரா ஸ்ட்ரைட் ஆகாது. ஃபர்ஸ்ட் வந்து டேங்கிள்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செக்ஷன் செக்ஷனா எடுத்து நம்ம வந்து பண்ணும்போது நீட்டா உங்களுக்கு இருக்கும். ஸ்டேவுமே கரெக்டா இருக்கும். சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா அப்படியே மொத்தமா ஃபுல்லா எடுத்து ஸ்ட்ரைட் பண்ணிட்டு போயிடுவோம். அப்படி பண்ணா வந்து ப்ராப்பரா ஸ்ட்ரைட்டும் ஆகாது, ஸ்டேயுமே இருக்காது. செக்ஷனை நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த செக்ஷன் நான் வந்து பண்றேன். இது வந்து ஆஃப், இது வந்து ஃபர்ஸ்ட் மோட், இது வந்து செகண்ட் மோட். செகண்ட் மோட்ல வச்சுக்கிறேன், அப்பதான் கொஞ்சம் ஹீட் ஆகும். கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹேர் வந்து ஸ்ட்ரைட் பண்ணும்போது உள்ள வந்து ஸ்கேல்ப் ஹீட் ஆயிருமோன்னு பயப்பட வேண்டாம். பிரிசல்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இந்த பிளாக் கலர் தான் வந்து உங்க ஹேர்ல இதுல படும், ஸ்கேல்ப்ல படும். ஸோ அந்த பிளாக் கலர் வந்து ஹீட் ஆகாது. உள்ள இருக்கிற அந்த கோல்டு கலர்ல இருக்குதுல்ல, அதுதான் வந்து ஸ்ட்ரைட்னரா ஒர்க் ஆகும். ஸோ அது வந்து ஹேர்ல பட்டு உங்களுக்கு ஸ்ட்ரைட் ஆகும். லேயர் லேயரா பண்ற, லேயர் பை லேயர். தின் லேயரா எடுத்துக்கிறேன், திக் லேயரா எடுக்காதீங்க. நல்ல உங்களுக்கு ஸ்டே வேணும் அப்படின்னா தின் தின் லேயரா எடுத்து பண்ணுங்க. இதுல வந்து வெறும் ஸ்ட்ரைட் மட்டும் தான் பண்ண முடியும், ஸ்டைல் எல்லாம் பண்ண முடியாது. அகேரோல வந்து நம்ம ஸ்ட்ரைட்டும் பண்ணிக்கலாம். ஆனா அது ஸ்ட்ரைட்னிங் ப்ரஷ் கிடையாது, ட்ரையர் தான். பட் நம்ம அதுல வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டும் ஆகும், அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ளோ ட்ரை பண்ணிக்கலாம், ஸ்டைல் பண்ணிக்கலாம். இதுல வந்து அப்படி இல்ல. இது வந்து ஜஸ்ட் ஸ்ட்ரைட்னிங் மட்டும்தான் பண்ண முடியும். அது வந்து பயங்கர சவுண்டு. இது வந்து ஸ்ட்ரைட்டர்ன்றனால நமக்கு சவுண்ட் இருக்காது. அது வந்து ட்ரையர் இல்லையா, சோ உங்களுக்கு வந்து அதுல நல்லா சவுண்ட் இருக்கும். ஊரே கூட்டிடும் சவுண்டு. பாப்பாலாம் தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம அதை யூஸ் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி லேயர் பை லேயரா எடுத்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும், நல்ல ஸ்ட்ரைட் ஆகும். லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருக்கும் போதே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எனக்கு வந்து ஸ்டே இருக்க மாட்டேங்குது, சரியா வந்து ஸ்ட்ரைட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ரீசன். நீங்க வந்து தின் லேயரா எடுத்து பொறுமையா பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு லேயர் எடுத்து அப்படியே நான் வந்து ஃபுல்லா ஹேர் ஃபுல்லா லேயர் பை லேயரா பண்ணிக்கிறேன். ரொம்ப கரெக்ட் தான். கையில நல்லா சுடுது.
ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு செக்ஷன் எடுத்தேன் இல்லையா, இந்த போர்ஷன் ஃபுல்லாவே நான் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கும் டிஃபரன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இங்க எனக்கு அடியில வந்து ஸ்ட்ரைட் பண்ணணுமா, நான் இப்படி பண்றேன். இப்படி ஹேர் எல்லாம் மேல தூக்கி வச்சுட்டு இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டா ஆயிடும், ஸ்ட்ரைட் ஆயிடும். அந்த ஸ்கேல்ப் கிட்ட இருந்து ரூட்ல இருந்து நம்மளுக்கு நீட்டா ஸ்ட்ரைட் ஆயிடும். பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இந்த சைட் ஃபுல்லாவே நான் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். ஆக்சுவலி வந்து ஹேர் கொஞ்சம் நீளமா தான் இருக்கு, சுட்டு முடினாலதான் கட்டையா தெரியுது. ஓகே, இந்த சைடு பண்ணிடலாம். இப்படிதான் இருக்குது ஃபுல்லா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம். வாவ், நல்லா இருக்குது இல்ல? ஸ்ட்ரைட்னிங் பண்ணி முடிச்சு ஃபைனல் லுக் பார்க்கும்போது அந்த சந்தோஷம் இருக்குதே, ஆஹா, சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல, அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். ஏன்னா நல்லா இருக்கும், கேர் ஃப்ரீயா இருக்கும். நம்ம எதுவும் பண்ண வேண்டாம், நெக்ஸ்ட் ஃப்ரீ ஹேர் விட்டுக்கலாம், பிரச்சனை இல்ல. நினைக்கிட்டு ஹேரை இழுத்து புடிச்சு பண்ணணும். இது வச்சிருந்தோம்னா, இது கர்லி ஹேர் வச்சிருந்தோம்னா அது இங்க கொஞ்சம் முடி தூக்கிட்டு நிற்கும், இங்க கொஞ்சம் முடி தூக்கிட்டு நிற்கும். ஓகே, சூப்பர். ஸோ நான் வந்து ஹேர் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டினேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். டேக் கேர், பை பாய்.